என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உன்னுடைய அன்பான வரவேற்கிறேன். இத்தொடர் 35 51 பெருக்கல் 51 51 பெருக்கல் 56 மற்றும் 56 பெருக்கல் 56 காண்போம். பெருக்கும் எண் 51 பெருக்கப்படும் எண் 51. எனவே பெருக்கும் எண் மற்றும் பெருக்கப்படும் எண்ணின் விரிக்கப்பட்ட வரலை 5ஆல் பெருக்க வேண்டும். மேலும் மொத்த விரிக்கப்பட்ட வரலை 10ஆல் பெருக்க வேண்டும். அதனுடன் மடக்கப்பட்ட வரலின் பெருக்குத்தொகையை கூட்ட வேண்டும். இப்பொழுது 51 பெருக்கல் 51 காண்போம். 51 பெருக்குமென் 51 பெருக்கப்படுமென். பெருக்குமென் 51 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படவன் 51 வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் 51 எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறை 5 மடக்கப்பட்டோம். முதல் முறை 5 வகையில் விரிக்கப்பட்டோம். இரண்டாவது முறை 5 வகையில் மடக்கப்பட்டோம். இரண்டாவது முறை 5 வகையில் விரிக்கப்பட்டோம். மூன்றாவது முறை 5 வகையில் மடக்கப்பட்டோம். மூன்றாவது முறை 5 வகையில் விரிக்கப்பட்டோம். நான்காவது முறை 5 வகையில் மடக்கப்பட்டோம். நான்காவது முறை 5 வகையில் விரிக்கப்பட்டோம். ஐந்தாவது முறை 5 வருடம் மறக்கப்பட்டோம். ஐந்தாவது முறை 5 வருடம் ஒழிக்கப்பட்டோம். ஆறாவது முறையாக ஒரு வருடம் மறக்கப்பட்ட வேண்டும். ஆறாவது முறையாக மறக்கப்பட்ட வேண்டும் ஒழிக்கப்பட்ட வரலாறு நடத்தப்பட வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 51 26 வருடம் விரிக்கப்பட்டும் ஒரு வருடம் மறக்கப்பட்ட இருக்கும். விரிக்கப்பட்ட வரலாறு 5ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கும் எண் 51 130 வருடங்கள் விரிக்கப்பட்டும் ஒரு வருடம் மறக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 51 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறை 5 வருடம் மடக்கப்பட்டும். முதல் முறை 5 வருடம் விரிக்கப்பட்டும். இரண்டாவது முறை 5 வருடம் மடக்கப்பட்டும். இரண்டாவது முறை 5 வருடம் விரிக்கப்பட்டும். மூன்றாவது முறை 5 வருடம் மடக்கப்பட்டும். மூன்றாவது முறை 5 வருடம் விரிக்கப்பட்டும். நான்காவது முறை 5 வருடம் மடக்கப்பட்டும். நான்காவது முறை 5 வருடம் விரிக்கப்பட்டும். ஐந்தாவது முறை 5 வருடம் மடக்கப்பட்டும். ஐந்தாவது முறை 5 வருடம் விரிக்கப்பட்டும். ஆறாவது முறை ஒரு வருடம் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆறாவது முறை மடக்கப்பட்ட விரிக்கப்பட்ட வரலாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 51 26 வருடங்கள் விரிக்கப்பட்டும் ஒரு வருடம் மடக்கப்பட்டவருக்கும் விரிக்கப்பட்டவர்கள் 5ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கப்படும் எண் 51 130 வருடங்கள் விரிக்கப்பட்டும் ஒரு வருடம் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 130 வருடங்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 130 வருடங்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 260. ஒவ்வொரு விரிக்கப்பட்ட மதிப்பு 10. மொத்த மதிப்பு 2600. பெருக்கும் எண்ணில் ஒரு வருடம் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் ஒரு வருடம் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பு 1. மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 1 1. இப்போ இது 2600 ஒன்றையும் கூட்டினா 2601. இது 51 பெருக்கல் 51 பெருக்கத்தொகை. இதேபோல் 51 பெருக்கல் 52 51 பெருக்கல் 53 51 பெருக்கல் 54 மற்றும் 51 பெருக்கல் 55 செய்யலாம். பெருக்கும் எண் 51 பெருக்கப்படும் எண் 56. எனவே பெருக்கும் எண்ணின் விரிக்கப்பட்டவர்களை 6ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கப்படும் எண்ணின் விரிக்கப்பட்டவர்களை 5ஆல் பெருக்க வேண்டும். மேலும் மொத்த விரிக்கப்பட்டவர்களை 10ஆல் பெருக்க வேண்டும். அதிலிருந்து மடக்கப்பட்டவர்களின் பெருக்குத்தொகையை கழிக்க வேண்டும். இப்பொழுது 51 56 பெருக்கலாம். பெருக்கும் எண் 51 பெருக்கப்படும் எண் 56. பெருக்கும் எண் 51 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 56 வலதுகையில் எடுத்துக்கொள்ளும். பெருக்கும் எண் 51 எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறை 5 வகையில் மடக்கப்பட்டும். முதல் முறை 5 வகையில் விரிக்கப்பட்டும். இரண்டாவது முறை 5 வகையில் மடக்கப்பட்டும். இரண்டாவது முறை 5 வகையில் விரிக்கப்பட்டும்.
மூன்றாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் மூன்றாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் நான்காவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் நான்காவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஐந்தாவது முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும் ஐந்தாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஆறாவது முறை ஒரு விரல் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கம் எண் 51 26 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்ட விரலை 6ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 51 186 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டு இருக்கும். பெருக்கப்படும் எண் 56 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் மூன்றாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் மூன்றாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் நான்காவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் நான்காவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஐந்தாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் ஐந்தாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஆறாவது முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும் ஆறாவது முறை ஒரு விரல் விரிக்கப்பட்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 56 26 விரல்கள் விரிக்கப்பட்டு 4 விரல்கள் மடக்கப்பட்டிருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 5ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 56 130 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 156 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 130 விரல்கள் விரிக்கப்பட்டுள்ளன. மொத்த விரிக்கப்பட்ட விரல்கள் 286. ஒவ்வொரு விரிக்கப்பட்ட விரலின் மதிப்பு 10. மொத்த மதிப்பு 2860. பெருக்கம் என்ற ஒரு மடக்கப்படும் பெருக்கப்படும் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்ட விரலின் மதிப்பு 1. மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 4 4. இப்போ இது 2860 4 கேட்டால் 2856. இது 51 பெருக்கல் 56 பெருக்கத்தொகை. இதேபோல் 51 பெருக்கல் 57 51 பெருக்கல் 58 51 பெருக்கல் 59 மற்றும் 59 பெருக்கல் 60 செய்யலாம். பெருக்கும் எண் 56 பெருக்கப்படும் எண் 56. எனவே பெருக்கும் எண் மற்றும் பெருக்கப்படும் எண்ணில் விரிக்கப்பட்ட விரலை 6 பெருக்க வேண்டும். மேலும் மொத்த விரிக்கப்பட்ட விரலை 10ஆல் பெருக்க வேண்டும். அதனுடன் மடக்கப்பட்ட விரலையும் பெருக்கத்தொகை கூட்ட வேண்டும். இப்பொழுது 56 பெருக்கல் 56 காண்போம். பெருக்கும் எண் 56 பெருக்கப்படும் எண் 56. பெருக்கும் எண் 56 இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 56 வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 56 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறை 5 விரல்கள் மடக்கப்படும் முதல் முறை 5 விரல்கள் விரிக்கப்படும் இரண்டாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும் இரண்டாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும் மூன்றாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும் மூன்றாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும் நான்காவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும் நான்காவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும் ஐந்தாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும் ஐந்தாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும் ஆறாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும் ஆறாவது முறை ஒரு விரல் விரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 56 26 விரல்கள் விரிக்கப்பட்டு 4 விரல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்ட விரலை 6ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 56 156 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். பெருக்கப்படும் எண் 56 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் மூன்றாவது முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும் மூன்றாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் நான்காவது முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும் நான்காவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஐந்தாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும் ஐந்தாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஆறாவது முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும் ஆறாவது முறை ஒரு விரல் விரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 56 26 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 6ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 56 156 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும்.
பெருக்கும் எண்ணெய் 156 வரையில் விற்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணெய் 156 வரையில் விற்கப்பட்டோம்னா மொத்தம் விற்கப்பட்டவர்கள் 312. ஒவ்வொரு விற்கப்பட்ட மண்ணின் மதிப்பு 10, மொத்த மதிப்பு 3160. பெருக்கும் எண்ணில் 4 வரையில் மடக்கப்படும் பெருக்கப்படும் எண்ணெய் 4 வரையில் மடக்கப்பட்டோம்னா ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பு கொண்டு மொத்த மதிப்பு 4 பெருக்கள் 4 16. இப்போ இது 3120 உடன் 16 கூட்டினால் 3136. இது 56 பெருக்கள் 56 பெருக்குத்தொகை. இதேபோல் 56 பெருக்கள் 57, 56 பெருக்கள் 58, 56 பெருக்கள் 59 மற்றும் 56 பெருக்கள் 60 செய்யலாம். நன்றி. உங்களுக்கு இந்த காணொலி புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது சந்தேகம் இருந்தால் கருத்து போடும் அதை நிவர்த்தி செய்ய முயற்சிக்கிறேன். அடுத்த தொடர் 36 61 பெருக்கள் 61, 61 பெருக்கள் 66 மற்றும் 66 பெருக்கள் 66 காண்போம். நன்றி.